வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பென்ஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது மிடில் கிளாஸ் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம் இப்போ ஜி5ல அவைலபிளா இருக்கு. முனிஷ்காந்த், விஜயலட்சுமி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் மிடில் கிளாஸ் லைஃபை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி டிராமா. அதாவது இந்த பழைய தமிழ் பாடல்கள் இருக்கும்ல 90ஸ்ல, திடீர்னு இந்த ரீல்ஸ் மூலமா ட்ரெண்ட் ஆகி அவன் அதை போட்டு பாடி ரீல்ஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு மாதிரி அடிச்சு துவைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மிடில் கிளாஸ் லைஃப் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வி சேகர், விசு இந்த மாதிரியான ஆளுங்க 90ஸ்ல எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா இது மாதிரியான படங்கள் மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சாங்க. அது கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மட்டும் தொடர்ச்சியா அதே மாதிரியான நிறைய படங்கள் அப்படின்றது வருது. பட் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். அந்த வரிசையில வந்த ஒரு படம் தான் இந்த படம். ஆக்சுவலா இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வாழக்கூடிய ஒரு நபர், தன்னோட ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த மிடில் கிளாஸ்க்கான ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றதெல்லாம் இருந்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவருக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்குது. அதாவது அவங்க அப்பா மூலமா ஒரு வகையில ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் அவருக்கு சேர்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உண்டாகுது. அந்த அமௌண்ட் சேர்ந்துச்சா, அதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. மிடில் கிளாஸ் லைஃபுக்கான அந்த ப்ராப்பர் கனெக்ஷன் இந்த படத்துல இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதுல இவங்க காட்டக்கூடிய காட்சிகள் அப்படின்றதே ரொம்ப செயற்கைத்தனமா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் ஆரம்பத்துல இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உண்டாகுதுல, சோ என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆச்சு. ஒருவேளை இப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு ப்ரெடிக்ட் பண்ணுவோம்ல, நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே தான் கிட்டத்தட்ட அந்த ஃப்ளோல தான் போகும் கதைன்னு சொல்லலாம். அதே மாதிரியான சம்பவங்கள் தான் நடக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அதை தேடுறதுக்காக இவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சில காட்சிகள் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆர்டினரியா இருந்துச்சு. அந்த டிடெக்டிவ் போர்ஷனா இருக்கட்டும், அந்த சைக்காட்டிஸ்ட் போர்ஷனா இருக்கட்டும், அதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் டுவர்ட்ஸ் தென் இவங்க சொல்ல வர அந்த மெசேஜ் அப்படின்றது ஒரு சென்சிபிளான ஒரு மெசேஜ் தான். பட் பிராக்டிகலி எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா அனாமத்தா கிடைக்கிற காசை அள்ளி கொடுக்கலாம். பட் கஷ்டப்பட்டு நீ சம்பாதிக்கிற அப்படின்னும் போது அதை கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா எழதான் செய்யுது. பட் ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேஷான படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.6 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்ல. டைம் இருந்தா ட்ரை பண்ணுங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.